قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்றார். ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவட்டுமாக. அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமூகத்திற்கு பல எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கின்றான். அந்த எச்சரிக்கைகள் எதற்காக என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செயல்முறைப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவன் செய்யக்கூடிய எச்சரிக்கைகளில் மிக உச்சபட்சமான எச்சரிக்கை எதை குறித்தாக இருக்கின்றது என்றால், நரகத்தை குறித்தான எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றது. அந்த நரகத்தை குறித்தான எச்சரிக்கை செய்வதற்கான அவசியம் என்ன, அதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அந்த நரகம் அந்த அளவுக்கு மிக கொடூரமானதாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதிலே இந்த மனித சமூகம் அந்த நரகத்திலே விழுந்து விடக்கூடாது, அந்த நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது, அந்த நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரகத்தை குறித்து மிக மிக கடுமையாக எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனமாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பிற்கு எது எரிபொருளாக பயன்படுகின்றது என்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன், மேலும் பலம் வாய்ந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். ஷிதாதுன், மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் தஆலா எதை அவர்களுக்கு ஏவி இருக்கின்றானோ, எதை அவர்களுக்கு கட்டளையிட்டானோ அந்த கட்டளை மட்டும்தான் அந்த மலக்குமார்கள் செய்வார்கள், அந்த கட்டளைக்கு மாற்றமாக செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக யாரெல்லாம் ஏற்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா அழைப்பை விடுக்கின்றான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கின்றான். நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் பாதுகாத்தால் போதுமானது கிடையாது, உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அந்த நரகத்திலிருந்து அவர்களை என்ன செய்யுங்கள், அந்த நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே சாதாரணமாக நம்முடைய கைகள்ல தீ பட்டுவிட்டது என்று சொன்னால் அதனுடைய எரிச்சல் மிக கடுமையாக இருக்கும். அதனுடைய எரிச்சல் என்பது மிக கடுமையாக இருக்கும். சாதாரணமாக நம்முடைய விரலுடைய நுனியில் பட்டாலே அதனுடைய எரிச்சல் மிக கடுமையாக இருக்கும். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களின் கற்களையும் எரிபொருளாக பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால் அதனுடைய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும், அதனுடைய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான். அப்ப அந்த தண்டனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த உலகத்தில் சாதாரணமான சிறிய தீக்காயத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய உடல் முழுவதும் தீக்களால் கருகக்கூடிய அந்த நிலையிலே எப்படி அந்த தண்டனை நம்மால் தாங்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும்.
அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு மிக கொடூரமாக மிக கடுமையானதாக அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நரகத்தை குறித்து நாம் எப்பொழுதும் பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நரகத்தை குறித்து அஞ்சி வாழக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பிரம்மாண்டமானதாக படைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் மிக வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சப்தம் கேட்கின்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்கின்றது. அப்ப சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இது எதனுடைய சப்தம் என்பதாக உங்களுக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியவில்லை யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள், இது எதனுடைய சப்தம் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும் என்பதாக சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பதில் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட அந்த கல் இப்பொழுதுதான் அந்த நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு வந்து விழுந்திருக்கின்றது. அந்த விழுந்ததனுடைய சப்தம் தான் இப்பொழுது கேட்டது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்தினுடைய அடித்தளம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமானதாக மிக ஆழமானதாக அந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். மிக ஆழமானதாக நரகத்தை படைத்திருக்கின்றான். எதற்காக? அவன் எந்த எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றானோ அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் விட்டு தவிர்த்து வாழாமல் யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அதை எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அந்த மக்களை அந்த நரகத்திலே போடுவதற்காக, யாரெல்லாம் பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்களோ அந்த மக்களை எல்லாம் அந்த நரகத்திலே போட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஆழமானதாக பிரம்மாண்டமானதாக தண்டனை கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த நரகத்தினுடைய ஆழத்தை சொல்லி காட்டிவிட்டார்கள். அந்த நரகத்தினுடைய நெருப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த நரகத்தினுடைய நெருப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை போன்று நாளை மறுமையில இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. அதை விட பன்மடங்கு அதிகமாகத்தான் நரகத்தினுடைய நெருப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். நரகத்தினுடைய நெருப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு மிக கடுமையானதாக அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். எதற்காக? தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக, மனிதர்களை அந்த நெருப்பிலே போட்டு வாட்டுவதற்காக, அந்த நெருப்பிலே அவர்களை கருக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த நெருப்பை மிக பிரம்மாண்டமானதாக மிக கடுமையானதாக அந்த நெருப்பை படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். நரகத்தினுடைய அந்த நெருப்பை 70 பங்குகளாக நாம் வைக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை விட 70 பங்குகளாக அந்த நரகத்தினுடைய பங்குகளை வைத்தோம் என்று சொன்னால், நெருப்பை வைத்தோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த நரகத்தினுடைய நெருப்பு இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அவ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீல யா ரசூலுல்லாஹ் இன் கானத் லகாஃபியா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பே போதுமானதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு என்பதை மனிதர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை விட எதற்கு பன்மடங்காக பல பாகங்களாக அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கின்றான். எதற்காக அல்லாஹ் தஆலா அவ்வாறு செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஃபுத்திலத் அலைஹிம் பிதிஸ்அத்தி வஸித்தீன ஜுஸ்ஆ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை விட 69 மடங்கு நெருப்பு அதிகமானதாக அங்கிருக்கும். 69 பாகம் அதிகமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், குல்லுஹும் மித்லு ஹர்ரஹா. இந்த அந்த ஒவ்வொரு பாகமும் 69 பாகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு ஒரு பாகத்திற்கு சமமானதாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நெருப்பு அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த நெருப்புக்கு ஒரு பாகத்திற்கு சமமானதாகத்தான் இருக்கும். அதை விட 69 மடங்கு என்னது நெருப்பை மிக கடுமையானதாக அந்த நரகத்திலே அல்லாஹ் தஆலா இந்த பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பண்பிற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நரகத்தினுடைய நெருப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது, அந்த நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இந்த மனிதர்களை தண்டிப்பதற்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த நரகத்தினுடைய ஆழமும் அந்த நரகத்தினுடைய நெருப்பும் எந்த அளவுக்கு விசாலமானதாக இருக்கின்றது, அந்த அளவுக்கு பாவிகள் அந்த நரகத்திலே வந்து விழுவார்கள் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க,
நரகம் எந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் வேறொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். யுக்தா பி ஜஹன்னம், நாளை மறுமை நாளிலே அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படும் பொழுது யௌமைன் லஹா 70000 அல்ஃப ஸிமாமி, அந்த நரகத்திற்கு 70000 சங்கிலிகள் இருக்கும். மஅ குல்லி ஸிமாமின் 70000 மலக்கின் யஜுருனஹா, அந்த 70000 சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலிகளையும் பிடித்து இழுத்து வருவதற்கு 70000 மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? அந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். அந்த நரகத்தை இந்த பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த நரகத்திலே எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படும், அந்த நரகத்திலே எப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். பல விஷயங்களை நரகத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான, இப்படிப்பட்ட இந்த மிக ஆழமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நரகத்துக்குரியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமா, அல்லது மிக அழகான சூழ்நிலையிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக மாற வேண்டுமா என்பதை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே வாழும் பொழுது தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக சொல்லி இருக்கின்றானோ, அந்த கட்டளைகளை நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் நிறைவேற்றும் பொழுது அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாறுவோம். ஒவ்வொரு தீமைகளும் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் உறுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். நான் இந்த சாதாரணமாக இந்த சின்ன தீமை என்பதாக நினைத்து நான் இந்த உலகத்திலே செய்தேன் என்று சொன்னால், நாளை மறுமையிலே இந்த நரகத்துக்குரியவனாக நான் மாறிவிடுவேனே என்பதாக நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இந்த நரகத்தை குறித்தான அச்சம் இருக்க வேண்டும். அந்த நரகத்தை குறித்தான பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நரகத்தை குறித்தான பயமும் அச்சமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்தை குறித்தான அச்சத்தோடு பயத்தோடு ஒவ்வொரு மனிதர்களும் வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அழகான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அந்த தண்டனைகளை விட மிக கடுமையான தண்டனை நரகத்திலே கொடுக்கப்படும். அந்த நரகத்திலே மிக மிக சிறிய தண்டனை எது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் நமக்கு எதுவெல்லாம் பெரிய தண்டனையாக இருக்கின்றதோ அந்த தண்டனைகளை எல்லாம் விட மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஆனால் அதுதான் நரகத்திலே மிக மிக சிறிய தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன அஹ்வன அஹ்லுன் நாரி அஸாபன் யௌமல் கியாமah, நாளை மறுமை நாளிலே அந்த நரகவாசிகளுக்காக அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனை மிக மிக இலகுவான தண்டனை, மிக மிக சிறிய தண்டனை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ரஜுலுன் அலா அஸ்மஸி கதமைஹி ஜம்ரதானி, அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும்? நெருப்பாலான 2 காலணிகள் அணிவிக்கப்படும், 2 செருப்புகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். அப்படி அணிவிக்கப்படும் பொழுது அவனுடைய அந்த நிலைமை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, யக்லி மின்ஹுமா திமாகுஹு, அவனுடைய அந்த மூளை என்பது கொதித்துக் கொண்டிருக்கும். எப்படி தெரியுமா கொதித்துக் கொண்டிருக்கும்? ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டு அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணீர் மிக கடுமையானதாக வெப்பமாகிவிட்டால் எப்படி அது தன்னுடைய பாத்திரத்திலிருந்து கொப்பளித்துக் கொண்டிருக்குமோ அதே போல அவனுடைய மூளை என்ன செய்யும்? கொப்பளித்துக் கொண்டிருக்கும், கொதித்துக் கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுதான் நரகத்திலே மிக மிக சிறிய தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது, மிக மிக சிறிய தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அவ சிந்தித்து பார்க்க வேண்டும், நரகத்தில் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதனுடைய அந்த கடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த சமூகத்தினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது நரகத்தை குறித்தான பயத்தோடு யாரும் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நரகத்தை குறித்தான அச்சமே இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்து விடுகின்றார்கள்.
காரணம் என்ன? நரகத்தை குறித்தான அச்சம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நரகத்தை குறித்தான பயம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹலாலான விஷயம் எதுவெல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, எதுவெல்லாம் கடமையாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகின்றதோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக விட்டு விடுகின்றார்கள். காரணம் என்ன? இந்த உலகம் மோகமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நரகத்தை குறித்தான அச்சம், நரகத்தை குறித்தான பயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் இந்த நரகத்தை குறித்தான பயத்தோடு வாழும் பொழுது அவன் எல்லா நிலைகளிலும் ஹராமையும் ஹலாலையும் பெறக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹு தஆலா எதை அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அதை அந்த வேளையிலே, அந்த நேரத்திலே அந்த மனிதன் சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அது அவனுக்கு நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அவனிடத்திலே, அவனுடைய உள்ளத்திலே இந்த நரகத்தை குறித்தான பயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது, நரகத்தை குறித்தான அச்சம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது நரகத்தை குறித்து அவர்கள் தினந்தோறும் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு தீமை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த தீமைக்குண்டான பரிகாரத்தை இந்த உலகத்திலே தேடி விடுவார்கள், அதற்கான தண்டனை இந்த உலகத்திலே பெற்று விடுவார்கள். காரணம் என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் சென்று இதற்கான தண்டனை பெறும்பொழுது அதனுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். இந்த பாவத்தின் மூலமாக நாம் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடலாம். அதனால் நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய காலம் என்பது மிக குறுகிய காலம்தான், நான் சாதாரண மனிதன் தான், மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு செய்துவிட்டேன் என்பதற்காக உடனடியாக அந்த தவறை ஒத்துக்கொள்வார்கள், அந்த தவறுக்குண்டான பரிகாரத்தை இந்த உலகத்திலே தேடுவார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான பல வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும், அதற்கான பல வரலாற்று சான்றிதழ்களை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு இந்த நரகத்தை குறித்தான அச்சத்தோடு பயத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இந்த நரகத்தை குறித்தான அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால் நாம் அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான், பல நேரங்களில் நம்முடைய காதுகளில் விழுந்த ஒரு சம்பவம் தான். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சாங்க பார்க்கும் பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வர்றாங்க. வந்துட்டு யா ரசூலுல்லாஹ் எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்றாங்க. எதற்காக தண்டனை நிறைவேற்ற வேண்டும்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅல்லக கப்பல்த, நீங்க விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க அந்த பெண்மணிக்கு ஏதாவது தவறான முறையில் முத்தம் கொடுத்திருப்பீங்க என்பதாக சொல்றாங்க, அல்லது அவ் அஸம்த, அல்லது வேற ஏதாவது செய்கை செய்திருப்பீங்க என்பதாக சொல்றாங்க, அவ் நபர்த, அல்லது இச்சையோடு அவர்களை பார்த்திருப்பீங்க என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அந்த மனிதரிடத்தில் சொல்றாங்க. ஆனா மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் இவ்வாறெல்லாம் எதையும் நான் செய்யவில்லை, மாறாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனை இந்த உலகத்திலே கொடுங்கள், அதற்கான தண்டனை எனக்கு இந்த உலகத்திலே நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய முகத்தை அங்கும் இங்குமாக திருப்புறாங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த தண்டனை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை, அந்த தண்டனை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. இப்படி செய்வதன் மூலமாக அவர் நம்மை விட்டு பிரிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் செய்யறாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதருக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال فعند ذلك امر برجمه, அவர்களுக்கு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த சாதாரணமாக, அதாவது இந்த பாவம் என்பது மிகப்பெரிய ஒரு தீமையாக பாவமாக இருக்குது. அவர் தனிமையிலே செய்தார், யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்திருந்தார், அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டான ஒன்றாகத்தான் இருந்தது. அதை அவர் என்ன செய்திருக்கலாம், பகிரங்கப்படுத்தாமல் அவர்கள் மறைமுகமாக வைத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான பரிகாரத்தை அவர்கள் தேடியிருக்கலாம், அதற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா மன்னிப்பானா என்பதாக அவர்களுக்கு, அதாவது அந்த மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த ஒரு தவறை நாம் செய்து விட்டோம்,
அதற்கான தண்டனை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அந்த தண்டனை பெற்றவனாக நான் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அந்த தண்டனை நான் இந்த உலகத்திலே பெற்று நாளை மறுமையிலே இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இந்த பாவம் மன்னிக்கப்படாத நிலையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்கின்ற அந்த அச்சத்தோடு தான் அந்த மனிதர் என்ன செய்தார்? பல மக்கள் இருந்தாலும் அந்த மக்களுக்கு முன்னால் அவர்கள் தன்னுடைய உண்மையை சொன்னார்கள், அந்த தீமையை அவர்கள் எடுத்து சொன்னார்கள், அதற்கான பரிகாரத்தை இந்த உலகத்திலே பெற்றார்கள். காரணம் என்ன? நரகத்தை குறித்தான பயம், நரகத்தை குறித்தான அச்சம் அவர்களுக்கு இருந்ததின் காரணமாகத்தான் அந்த நபி தோழர் தன்னுடைய தவறை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எடுத்து சொல்கின்றார்கள். அதற்கான பரிகாரத்தை இந்த உலகத்தில் பெற்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தனை தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கின்றது, எத்தனை தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். மறைமுகமாக பல தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறுகளை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நாம் வாழக்கூடிய இந்த காலங்களில் நாம் பல தவறுகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே உடனடியாக திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உடனடியாக திரும்பி அவரிடத்திலே தௌபா தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே போன்ற வேறொரு சம்பவத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. காமிதியா என்று சொல்லப்படக்கூடிய குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, காமிதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்து விடுகின்றார்கள்? அவர்களும் விபச்சாரம் செய்து விடுகின்றார்கள், அவர்களும் விபச்சாரம் செய்து விடுகின்றார்கள். அந்த பெண்மணி கருவுற்ற நிலையிலே விபச்சாரம் செய்து கருவுற்ற நிலையிலே அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்திக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கருவுற்று இருக்கீங்க, 10 மாத காலம் உங்களுடைய குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன செய்கின்றார்கள்? மீண்டும் போறாங்க. 10 மாத காலம் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு பச்சில குழந்தையோடு கையோடு என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவகாசம் கொடுக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைக்கு 2 வருட காலம் என்ன செய்யுங்க, பால் கொடுங்க, பால் கொடுத்து விட்டு மீண்டும் வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்மணிக்கு சொல்லி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அவகாசம் கொடுத்துட்டாங்க. அந்த அவகாசம் எதற்காக கொடுத்தாங்க? அந்த அவகாசம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த அவகாசம் கொடுப்பதன் மூலமாக அந்த பெண்மணி மீண்டும் வரமாட்டார், அந்த பெண்மணி மீண்டும் வந்து அந்த தண்டனையை வந்து கேட்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அவகாசத்தை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த அவகாசம் முடிந்தவுடன் அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்தித்தார்கள். அந்த அவகாசம் முடிந்தவுடன் வந்து சந்தித்தார்கள். காரணம் என்ன? அந்த நரகத்தை குறித்தான பயம், அந்த நரகத்தை குறித்தான அச்சம். நாம் இந்த தவறை இந்த உலகத்திலே செய்துவிட்டோம், இந்த தவறுக்கான பரிகாரத்தை இந்த உலகத்திலே நாம் பெறாமல் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நரகத்துக்குரியவர்களாக மாற்றிவிட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை கை செய்ததற்கு உண்டான நிலைமையாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தோடு தான் அந்த பெண்மணி என்ன செய்தார்கள்? 3 வருட காலம் அவகாசம் கொடுத்தாலும் அந்த 3 வருடம் கழித்தும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தார்கள்? அந்த தண்டனை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி அந்த தண்டனை பெறும் பொழுது அவர்களை கல்லால் அடிக்கின்றார்கள். அந்த அவர்கள் மேல் படக்கூடிய அந்த கல், அவர்கள் மீது அந்த கல் படுகின்றது. அதன் மூலமாக அவருடைய ரத்தம் தெரிக்கின்றது. அந்த ரத்தம் தெரிக்கும் பொழுது ஒரு நபி தோழர் சொல்கின்றார், இவர்களுடைய ரத்தம் நம் மீது படுகின்றது என்பதாக சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி காட்டினார்கள், லகத் தாபத் தௌபத்துன் லவ் கஸமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா. இந்த மதீனா வாசிகள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு மத்தியில 70 பங்குகளாக இந்த தௌபாவை வைத்தாலும் அதை விட மிக சிறந்ததாக இந்த தௌபா இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் இந்த நரகத்தை குறித்தான அச்சம் இருந்திருக்கின்றது, நரகத்தை குறித்தான பயத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே அதற்குண்டான பரிகாரத்தையும் அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அன்பிக்கினே எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் எவ்வளவோ தவறுகள் செய்கின்றோம், தினந்தோறும் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் செய்கின்றோம். பெரிய பெரிய பாவங்கள் எதையெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதற்கான விஷயங்கள் நாம் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பெரும் பாவங்களை மிக சர்வசாதாரணமாக செய்து விடுகின்றோம். அப்படி செய்து விட்டோம் என்று சொன்னால் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு செய்யக்கூடியவன் தான். அப்படி நாம் இதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருந்தால் நம்முடைய கால அவகாசம் என்பது மிக குறைவான அவகாசம் தான் இருக்கின்றது. நம்முடைய தவணை வருவதற்கு முன்னால் நம்முடைய அவகாசம்
நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அந்த பெண்மணியும் அதே போல எப்படி அந்த நபித்தோழரும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதற்கு உண்டான தௌபாவை தேடிக்கொண்டார்களோ, அதற்கான பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டார்களோ, நாமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதற்கான பாவ மன்னிப்பை தேடிய நிலையில் தான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதற்கான பாவ மன்னிப்பை தேடிய நிலையில் தான் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அப்ப நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலைஸத்தித் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். யார் பாவமான காரியத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தௌபா கிடையாது. எந்த நேரத்தில் என்று சொன்னால் ஹத்தா இதா ஹதரா அஹதஹுல் மௌத், அவனுடைய அந்த மரணம் வரும் பொழுது அந்த நேரத்தில் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நான் இவ்வளவு தீமைகளை செய்து விட்டேன், நீ தடுத்த காரியங்களை செய்து விட்டேன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த நேரத்திலே புலம்பும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய மன்னிப்பை வழங்க மாட்டான், அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அப்ப அந்த மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். அப்ப நம்முடைய நிலைமை, நம்முடைய மரண தருவாய் வருவதற்கு முன்னால் நமக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் நாம் அதற்கான தௌபா தேடிய நிலையிலே இருக்க வேண்டும். தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இறுதி நேரத்திலே எப்படி இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்திலே நான் அதிகமான தீமைகள் செய்துவிட்டேன், அதிகமான தவறுகளை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்பதாக சொல்லுவான். அப்படி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் நான் நல்லவனாக மாறிவிடுவேன், நல்ல விஷயங்களை செய்வேன் என்பதாக மனிதன் வாக்குறுதி கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு உண்டான தவணை வந்துவிட்டது, அதனால் நீங்கள் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும், அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்பதாக அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லிவிடுவான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் செய்த அந்த பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றது. நாம் இதுவெல்லாம் சிறிய பாவங்களாக நினைக்கின்றோமோ அந்த பாவத்தை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பெரும் பாவங்களாக பார்த்தார்கள். அதுவெல்லாம் பெரும் பாவங்களாக பார்த்தார்கள். எதற்காக? அந்த சின்ன பாவம் நம்மை நரகத்திற்கு கொண்டு சென்று விடும் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான். சிறிய பாவங்கள் கூட நம்மை பெரும்பாவத்தின் பக்கம் அல்லது நரகத்தின் பக்கம் கொண்டு சென்று விடும் என்பதற்காகத்தான் அந்த நபித்தோழர்கள் பயந்திருக்கின்றார்கள். அதை செய்வதற்கு கூட அவர்கள் துணிச்சல் இல்லாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்திருக்கின்றார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு சின்ன பொய்யை சொல்வதற்கு கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சின்ன பொய்யை சொல்வதற்கு கூட யோசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தவறை செய்தார்கள்? எதற்காக அவர்கள் பொய் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது? அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு செல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் எல்லா சஹாபாக்களையும் போருக்கு அழைத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் போருக்காக போனாங்க. அப்படி போகும் பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் சற்று பின்தங்கி விட்டார்கள். நமக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது, அதே போல நமக்கு தேவையான வாகன வசதி இருக்கின்றது, ஆடை இருக்கின்றது, கவசம் இருக்கின்றது, அதே போல போருக்கு தேவையான வாள்கள் எல்லாமே இருக்கின்றது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? சற்று பின்தங்கி போலாம், சற்று தாமதமாக போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அதனால கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் என்று சொன்னால் சற்று தாமதமாக கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இருக்கும் பொழுது அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாளும் அவருடைய வேலைகளை அவர்கள் எதுவும் முடிக்கவில்லை. அவர்களுடைய வேலையை முடிக்கல. சரி, நாளா நாளைக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுது. இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இறுதி வரைக்கும் போருக்கு செல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை முடித்துவிட்டு என்ன செய்கின்றார்கள்? பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுதும் அவருடைய வளமை என்ன அப்படின்னா, ஒரு போர் முடிந்து விட்டால் அதை முடித்ததற்கு பிறகு மதீனாவுக்கு வந்தார்கள் என்றால் பள்ளிவாசலிலே வந்து 2 ரக்காயத்துகளை தொழுது விட்டு அமருவார்கள். அதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வளமையாக இருந்தது. அப்ப அதே போல அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? போர் முடிந்து வந்து 2 ரக்காயத்துகளை தொழுகின்றார்கள்.
தொழுது விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம் போருக்கு வரலையோ அவர்களை எல்லாம் அழைத்து அதற்கான காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதற்கான காரணத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிடுவோம், பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியோடு இருந்தாங்க. ஆனா பல மக்கள் வந்தாங்க, அவங்களுடைய காரணத்தை எல்லாம் எடுத்து சொன்னாங்க, ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை அவர்கள் எடுத்து சொன்னாங்க. இப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய விசாரணையாக இருக்கு. இப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் போருக்கு வரல, நீங்க போருக்கு வராதக்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, இதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்கு முன்னால் வரைக்கும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன யோசித்துக் கொண்டிருந்தார்கள், பொய் சொல்லிவிடலாம் என்பதாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததற்கு பிறகு, அல்லாஹ்வின் தூதர் அந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் வருவதற்கு எந்த காரணம், நான் வராமல் இருப்பதற்கு என்னிடத்துல எந்த காரணமும் இல்லை, எந்த தேவையான எல்லா பொருளும் இருந்தது, ஆனா நான் அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை என்பதாக உண்மையான அந்த விஷயத்தை சொன்னார்கள். காரணம் என்ன, ஒரு பொய்யை நாம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பொய்யை மறைப்பதற்கு பல பொய் சொல்ல வேண்டியது இருக்கின்றது, ஒரு பொய் பல பொய்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய மார்க்கம் நமக்கு எதை உணர்த்துகின்றது, உண்மையை பேச வேண்டும், எந்த நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அதைத்தான் அவர்கள் கற்று வைத்திருந்தார்கள். நாம் இந்த இடத்திலே பொய் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அதை அறிவித்து கொடுத்து விடுவான். வஹீயின் மூலமாக சொல்லி கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் பயந்தார்கள். அதே போல இந்த உலகத்தில் அல்லாஹ் அறிவிக்காமல் விட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அதற்கான காரணத்தை கேட்பானே. சாதாரணமாக இந்த ஒரு சின்ன பொய்யின் மூலமாக நாம் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோமே என்கின்ற ஒரு அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல் கிذب يهدي الى الفجور, அதாவது பொய் பேசுவது என்பது பாவமாக இருக்கின்றது. வைன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், அந்த பாவம் நரகத்திற்கு கொண்டு சென்று விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார். அப்ப சின்ன பொய்ன்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த பொய் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது, நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை பயந்தவர்களாகத்தான் அவர்கள் உண்மை பேசினார்கள். அந்த உண்மை பேசியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி இருக்கின்றார். அவர்கள் பொய் சொல்லாமல் உண்மை பேசியதன் காரணமாக அவர்களை குறித்து கிட்டத்தட்ட 3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து தான் பேசி காட்டுகின்றான். அவர்கள் உண்மை சொன்னதின் காரணமாக அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, அவர்களிடத்தில் யாரும் பேசக்கூடாது என்கின்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அப்படியே கழிகின்றது. இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள், ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு ஊர்ல பல மக்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்மிடத்துல யாருமே பேசல, யாரும் நம்மை கண்டுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 நாட்கள் யாரும் அவரிடத்திலே பேசவில்லை. 40 நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவருடைய மனைவியும் பேசக்கூடாது என்பதாக ஒரு செய்தி வருகின்றது. அப்ப 40 நாள் கழிந்ததற்கு பிறகு இன்னும் சோதனை அவர்களுக்கு கடுமையானது. அதற்கு பிறகு 50 நாள் கழிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அவர்கள் எந்த தவறை செய்தார்களோ அதற்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே 3 வசனங்களில், அதாவது 9வது அத்தியாயத்தினுடைய 118, 119, 120 இந்த 3 வசனங்களிலே அவர்களை குறித்து தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அப்ப இந்த 3 சம்பவங்களும் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றது, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த நரகத்தை குறித்தான பயத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள், அந்த நரகத்தை குறித்தான அச்சத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நரகத்தை குறித்து நாம் தினந்தோறும் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த நரகத்தை குறித்தான அச்சம் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கழிக்கும் பொழுது நரகத்தை குறித்தான அச்சத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிக சரியான வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக, நல்ல வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நரகத்தை குறித்து பயத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியது புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரை முடித்து
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த எல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்மாவின் முதல் உரையிலே நரகத்தை குறித்து எப்படியெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த நரகத்தை குறித்தான அச்சத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சில விஷயங்களை ஜும்மாவின் முதல் உரையிலே பார்த்தோம். நாம் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் சொர்க்கத்தை இலக்காக வைத்து அந்த இலக்கை அடைவதற்குண்டான பணிகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக மாற வேண்டும். சொர்க்கம்தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு பல காரணங்கள், பல வழிகள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானதுதான் தொழுகையாக இருக்கு. எதற்காக இந்த தொழுகை வலியுறுத்தப்படுகின்றது, எதற்காக அந்த தொழுகை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அதுதான் மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். அந்த தொழுகை எல்லா நிலைகளிலும் மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அந்த தொழுகை நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தொழுகை விட்டவர்களாக, தொழுகையை தொழுகாதவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய நிலைமை கைசேதத்திற்குண்டான நிலைமைதான், நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சரியான முறையிலே தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொழுகை நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். அந்த தொழுகை நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவதாக, நாம் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய கரங்களை ஏந்தி எப்பொழுதும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இந்த பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, வ மின் அதாபி ஜஹன்னம், நரகத்திலிருந்து, அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த நரகத்தை குறித்து நாம் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அந்த நரகத்திலிருந்து விடுவதற்கு உண்டான பிரார்த்தனையிலே என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு தவறுகளும் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அந்த நரகத்தை குறித்தான அச்சம் இருக்க வேண்டும். அந்த நரகத்தை குறித்தான அச்சம் இருக்கும் பொழுது நாம் அந்த தவறுகளை விட்டு தவிர்ந்தவர்களாக வாழ்வோம். நாம் வாழக்கூடிய இந்த காலங்களில் நல்ல அமல்களை செய்து நல்லவர்களாக மாறி நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மா உரையை முடித்துக் கொள்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. آخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.